வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, டிரான்ஸ்மிஷன் எரர் அண்ட் எரர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். எரர் அப்படின்னா என்னன்னா, டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்போ சென்டர் வந்து ரிசீவருக்கு சம் இன்ஃபர்மேஷன சென்ட் பண்ணுவாங்க. அது சிக்னலா போகும். அந்த சிக்னல் வந்து சம் நாய்ஸால சஃபர் ஆகும். அத தான் நம்ம எரர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 அண்ட் 1ஸா சென்ட் பண்றாங்கன்னா, அது வந்து 0 அண்ட் 1ஸா சென்டருக்கு போய் சேராம 1ஸ் அண்ட் 0வா போய் சேர்ந்துச்சுன்னா, அப்போ அந்த இடத்துல சேஞ்சஸ் நடந்திருக்கு. அத தான் நம்ம எரர் சொல்றோம். ஓஎஸ்ஐ மாடல்ல பார்த்தோன்னா, டேட்டா லிங்க் லேயர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் வந்து சஃபர் ஆகும் நெறைய நாய்ஸ். அங்க தான் வந்து டிரான்ஸ்மிஷனே ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்ல தான் எரர் வந்து அக்கர் ஆகும். டேட்டா லிங்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் 2 லேயர்லயும் வந்து எரர் டிடெக்ஷன் கோட்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணும். எக்ஸ்ட்ரா டேட்டாவ ஆட் பண்ணுவாங்க மெசேஜோட. அந்த எக்ஸ்ட்ரா டேட்டா தான் வந்து எரர் டிடெக்ஷன் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எரர டிடெக்ட் பண்ணும். என்னென்ன வகையான எரர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, சிங்கிள் பிட் எரர், மல்டிபிள் பிட் எரர், பர்ஸ்ட் எரர். இந்த டைப்ஸ் ஆஃப் எரர பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற கம்ப்யூட்டர் பேஸ்டு வீடியோவ உங்களால தொடர்ச்சியா பார்க்க முடியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டைப்ஸ் ஆஃப் எரர்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் பிட் எரர். இப்போ டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்போ செட் ஆஃப் பிட்ஸ் வந்து சென்டர் டு ரிசீவருக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும். அதுல ஒரே ஒரு பிட் மட்டும் டிரான்ஸ்மிஷன் அப்போ மாறி போச்சுன்னா, அதாவது ஆல்டர் ஆச்சுன்னா, அத தான் சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோன்னா 10110011 இருக்கு. சென்டர் சைடு வந்து இந்த பிட் இருக்கு. ரிசீவருக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது கடைசியா இருக்க 3வது பிட் மட்டும் 0க்கு பதிலா 1ஆ மாறுது. இத தான் சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் மல்டிபிள் பிட் எரர். மல்டிபிள் பிட் எரர் பார்த்தோம்னா, மோர் தென் 1 பிட் வந்து சேஞ்ச் ஆகும்போது அக்கர் ஆகும். 1 பிட்டோட கம்பேர் பண்ணும்போது மல்டிபிள் பிட் வந்து குறைவான சூழ்நிலையில தான் வந்து உருவாகும். எப்பலாம் வந்து ஐ நாய்ஸோ இல்ல ஐ இன்டர்ஃபியரன்ஸோ உண்டாகுதோ, அப்பதான் வந்து மல்டிபிள் பிட் எரர் அக்கர் ஆகும். இப்போ இந்த டயகிராம்ல மல்டிபிள் பிட் எரர் பார்த்தோன்னா, அப்புறம் மல்டிபிள்ஸ் 1க்கு பதில் இந்த இடத்துல 0 மாறியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 0க்கு பதில் 1ஆ மாறியிருக்கு. இந்த மாரி மோர் தென் 1 பிட் மாறுச்சுன்னா, அத மல்டிபிள் பிட் எரர் அப்படின்னு சொல்லுவேன். லாஸ்ட் ஒன் வந்து பர்ஸ்ட் எரர். பர்ஸ்ட் எரர் வந்து எப்போ அக்கர் ஆகும்னா, கன்டினியூஸா பிட் வந்து மாறி மாறி இருந்துச்சுன்னா, அத தான் வந்து பர்ஸ்ட் எரர் சொல்லுவோம். இது டெக்னிக்கலா நேம்ல சொல்லணும்னா, கன்சிக்யூட்டிவ் பிட் ஆர் ஃபிளிப்டு மிஸ்டேக்கன்லி இன் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம். கன்சிக்யூட்டிவ்னா வந்து கன்டினியூயஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டயகிராம்லயே பார்த்தோன்னா, இப்போ 1 மட்டும் தான் வந்து கரெக்ட்டா இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா, கன்டினியூஸா வந்து 3 டிஜிட்டும் வந்து நமக்கு ஃபிளிப் ஆயிருக்கு. அதாவது மாறி இருக்கு. இதுதான் பர்ஸ்ட் எரர் சொல்லலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் எரர பார்த்தோம். அந்த எரர எப்படி டிடெக்ட் பண்ணுவோம்? அந்த டெக்னிக்ஸ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எரர் டிடெக்ஷன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, சிம்பிள் பேரிட்டி செக், 2 டைமென்ஷனல் பேரிட்டி செக், செக்சம் அண்ட் சைக்கிளிக் ரிடண்டன்சி செக். இப்போ இந்த 4 மெத்தடுக்கு ஏத்தா மாரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டாவோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் சென்டருக்கு சென்ட் பண்ணும்போது, கரெக்ட்டா அந்த இன்ஃபர்மேஷனோட அது சென்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளால ஈஸியா எரர டிடெக்ட் பண்ணலாம். இப்ப இந்த ஒரு மெத்தட்ஸ் வைஸ் எப்படி எரர் டிடெக்ட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். எரர் டிடெக்ஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்ம பார்க்க போறது சிம்பிள் பேரிட்டி செக். பேரிட்டி செக் அப்படின்னும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்ட ஆட் பண்ணி டிரான்ஸ்மிஷன் அப்போ சென்ட் பண்ண போறோம். ஈவன் பேரிட்டி செக்கா இருந்துச்சுன்னா சென்டர் சைடே செக் பண்ணிப்போம். அது ஈவன் பிட்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு. எப்படி செக் பண்ணுவோம்னா, அந்த டோட்டல் பிட்ல ஈவன் ஒன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஆடா இருந்துச்சுன்னா 0 ஆட் பண்ணுவோம். அதே ஈவனா இருந்துச்சுன்னா ஹாட் பேரிட்டி பிட்டுக்கு 1 ஆட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 0 0 0 1 1 எடுத்திருக்கோம். ஈவன் பேரிட்டிய செக் பண்ணும்போது இது ஒரிஜினல் டேட்டா எனக்கு ஹார்டா இருக்கு. அப்ப மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல என்ன பண்ணோம் 1 ஆட் பண்ணி சென்டர் சைட் சென்ட் பண்ணுவாங்க. ரிசீவர் சைடு அதே மாரி ஈவனா இருந்தா அக்செப்ட் ஆகும் டேட்டா. இல்லன்னா வந்து ரிஜெக்ட் ஆகும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ டிரான்ஸ்மிஷன் அப்போ எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா, பிட் ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஈவனா இருக்கிறது ஹார்டா மாற
சான்சஸ் இருக்கு. அப்ப எரர் இருக்குன்னு அர்த்தம். எரர் இருக்க டேட்டாவ ரிசீவர் வந்து அக்செப்ட் பண்ணாது. ரிஜெக்ட் பண்ணிடும். இந்த மாரி தான் வந்து சிம்பிள் பேரிட்டி செக் வந்து ஒர்க் ஆகும். சிம்பிள் பேரிட்டி செக்கோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, சிங்கிள் பிட் எரர டிடெக்ட் பண்றதுக்காக இது மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ரிசீவர் சைடு ஈவன் நம்பரு பிட்ஸா போய் சேர்ந்துச்சுன்னா, அது எரர் இல்லன்னு அர்த்தம். இது அப்போ எத டிடெக்ட் பண்ணும்னா, ஹார்ட் நம்பர் ஆஃப் எரர்ஸ தான் இது டிடெக்ட் பண்ணும். சிம்பிள் பேரிட்டி செக்க இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. இது மினிமல் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் இதுக்கு தேவைப்படும். ஏன்னா, ஒரு பிட்ட தான் வந்து எக்ஸ்ட்ரா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல ஆட் பண்ண போது. அதனால மினிமல் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் இதுக்கு தேவைப்படும். ஃபாஸ்டர் எரர் டிடெக்ஷனா இது சிங்கிள் பிட் எரர டிடெக்ட் பண்றதுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அதனால இது ஃபாஸ்ட்டா இருக்கும். சிம்பிள் பேரிட்டி செக்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நம்ம சென்ட் பண்ற டேட்டா வந்து இடையில 2, 3 பிட் மாறும்போது, அது ஈவன் நம்பராவே போய் சேர்ந்தா அசம்ப்ஷன்ல சிம்பிள் பேரிட்டி செக் என்ன பண்ணும், இது எரர் இல்லன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணும் ரிசீவருக்கு. ஆனா அது எரர் தான். அப்போ ராங் அசம்ப்ஷன் நடக்க சிம்பிள் பேரிட்டி செக்குக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 10, 10, 10 இதுதான் வந்து ஒரிஜினல் டேட்டா. இத என்ன பண்றோம் நம்ப சிம்பிள் பேரிட்டி செக்ல சென்ட் பண்ணும்போது, கடைசி பிட்ட 1ஆ மாத்தி ஈவனா இத மாத்தி சென்ட் பண்றோம். இடையில என்ன ஆகுது, இந்த செகண்ட் பிட் 0வும், அதுக்கு 4த் பிட் 0வும் அதாவது இப்போ டேட்டா எரரா மாறும்போது 11, 11, 101 அப்படியா மாறி சென்ட் ஆகும். ஆனா இது வந்து நோ எரர் இல்ல. ஆனா ராங் அசம்ப்ஷன்ல சிம்பிள் பேரிட்டி செக் ஈவன் பிட்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கும். ஈவனா இருந்துச்சுன்னா, எரர் இல்லன்னு அது ராங் அசம்ப்ஷன்ல சென்ட் பண்ணிடும் ரிசீவருக்கு டேட்டாவ. அப்போ சிச்சுவேஷன் வர சான்சஸ் இருக்கு. அதுதான் சிம்பிள் பேரிட்டி செக்கோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எரர் டிடெக்ஷன் மெத்தட்ல பார்க்க போறது 2 டைமென்ஷனல் பேரிட்டி செக். இதுக்கு முன்னாடி நம்ம சிங்கிள் பேரிட்டி செக் பார்த்தோம்ல. சிங்கிள் பேரிட்டி செக் வந்து ஒரே ஒரு டேட்டாவ தான் ஹேண்டில் பண்ணும். 2 டைமென்ஷனல் பேரிட்டி செக் வந்து மோர் தென் 1 டேட்டாவ ஹேண்டில் பண்ணும். ஒரு டேட்டாவையும் ஒரு ரோவா கன்சிடர் பண்ணும். அந்த ரோக்கு கரஸ்பாண்டிங் பேரிட்டி பிட் ஆட் பண்ணும். அதாவது அந்த அந்த டேட்டாவ வந்து ஈவன் பேரிட்டியா மாத்துறதுக்காக அப்ராப்ரியேட் 0வோ இல்ல 1யோ ஆட் பண்ணும் இங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, இதுதான் ஒரிஜினல் டேட்டா. இந்த ஒரிஜினல் டேட்டாக்கு பார்த்தோன்னா, ஒரு டேட்டாவையும் ஒரு ரோவா எடுத்துக்கும். அதுக்கு கரஸ்பாண்டிங் பேரிட்டி, ரோ பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இத. இப்ப இது எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கிறதால, இங்க ரோ பேரிட்டி எல்லாத்துக்கும் 0, 0ன்னு வருது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதுதான் காலம் பேரிட்டின்னு சொல்லுவோம். ஃபைனலா நமக்கு டேட்டா எப்படி சென்ட் ஆகும்னா, இந்த ரோ பேரிட்டி ஃபர்ஸ்ட்டு டேட்டாவோட ரோ பேரிட்டி அதே மாரி எத்தன டேட்டா இருக்கோ நமக்கு 4 டேட்டா இருக்குல்ல, அதோட ரோ பேரிட்டி ஆர்டர் வைஸ் அப்படியே சென்ட் ஆகி, அது கூட என்ன ஆகும் இந்த காலம் பேரிட்டி அதாவது இந்த டேட்டா பிளஸ் இந்த ரோ பேரிட்டி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கும்ல இந்த ரிசல்ட். இதையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு டேட்டாவா நமக்கு சென்டர் சைட் போகும். சென்டர் சைடு என்ன நடக்கும்னா, பேரிட்டி செக் அதாவது நமக்கு சிங்கிள் பேரிட்டி செக் இருக்குல்ல, அதுல எப்படி ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணும். இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணும். அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நடக்கும். ஒரு டேட்டாக்கும் அதே மாரி சிங்கிள் பேரிட்டி செக் வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகும். 2 டைமென்ஷன் பேரிட்டி செக்கோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, சிங்கிள் பிட் எரர டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, 2 ஆர் 3 பிட் எரர டிடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இது டிஸ்அட்வான்டேஜா என்ன பார்க்கப்படுதுன்னா, 2 ஆர் 3 பிட் எரர கண்டுபிடிக்குதுல, ஆனா அதால கரெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பேரிட்டி பிட்டுக்கு தனியா ஒரு காலம் ஹேண்டில் பண்ணுதுல, அந்த காலம்ல எரர் வந்துச்சுன்னா, இதால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நம்ம பார்க்க போறது செக்சம் எரர் டிடெக்ஷன் மெத்தட். இது என்ன பண்ணும்னா, எவ்ளோ டேட்டா இருக்கோ, அந்த டேட்டாவ எல்லாத்தையும் ஆட் பண்ணி, அதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு, அது 2த்தையும் வந்து சென்டர் சைட்லேருந்து ரிசீவர் சைடுக்கு அனுப்பும். அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து எல்லா டிஜிட்டும் வந்து 0வா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். அப்படி 0வா இருக்கும் பட்சத்துல தான் டேட்டாவ அக்செப்ட் பண்ணும். இதுதான் கரெக்ட்டான டேட்டான்னு அர்த்தம். இப்படிதான் செக்சம் ஒர்க் ஆகும். செக்சம்ம வந்து சமேஷன் சொல்லுவான். செக்சம் வந்து அடிஷன பேஸ் பண்ணி நடக்கும். இந்த எக்ஸாம்பிள பார்த்தோன்னா, எத்தன டேட்டா இருக்கு நமக்கு 4 டேட்டா இருக்கு. அப்போ k = 4 எத்தன டிஜிட் இருக்குன்னு பார்த்தோன்னா, 8 பிட் டேட்டா.
இப்ப என்ன பண்ணோம், ஒரு டேட்டா 1யும் 2யும் ஆட் பண்ணி வர சம்மோட டேட்டா 3 ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் டேட்டா 4 ஆட் பண்ணோம். இப்ப சம் பார்த்தா நமக்கு 001000101 அப்படின்னு கிடைக்கும். இப்ப பைனரி அடிஷன் நமக்கு தெரியும். 101னா 1, 01னாலும் 1, 00னா 0, 11னா 10 வரும். 0வ என்ட்ரி போட்டு மீதிய வந்து ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணுவோம். இதான் பைனரி அடிஷன் நடக்கும். இப்போ இதே மாரி பைனரி அடிஷன அப்ளை பண்ணி ஃபைனலா 4 டேட்டாவையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, 00100101 அப்படின்னு கிடைக்கும். அத ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா 11 அதாவது 0லாம் 1ஆ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா 0வ 1ஆவும் 1 0வாவும் மாத்துறது தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். சம்முக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா அதுதான் செக் சம். அப்போ சம்மையும், செக் சம்மையும் ரிசீவர் சைடு அனுப்பும்போது, இது 2ம் எப்படி ரிசீவர் சைடு கரெக்ட்டான்னு செக் பண்ணிக்கும்னா, 2த்தையும் ஆட் பண்ணா அது ஒரு சம்ம கண்டுபிடிக்கும். அந்த சம் வந்து எல்லா டிஜிட்டும் 1 1ஆ இருக்கும். அப்பதான் அது கரெக்ட்டானது. இன்னும் அடிஷனலா எப்படி செக் பண்ணணும்னா, இந்த 1 1 எல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, எல்லா டிஜிட்டும் நமக்கு 0வா இருந்துச்சுன்னா, அப்போ கரெக்ட்டான டேட்டா தான் போய் சேருதுன்னு அர்த்தம். இப்படிதான் செக் சம், எரர் டிடெக்ஷன் மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். லாஸ்ட்டா நம்ம பார்க்க போற எரர் டிடெக்ஷன் மெத்தட் பார்த்தோம்னா, சைக்கிளிக் ரிடண்டன்சி செக். ஷார்ட்டா நம்ம சிஆர்சின்னு சொல்லுவோம். இத எத பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா, பைனரி டிவிஷன பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இந்த பைனரி டிவிஷன் மெத்தட்ல என்ன நடக்கும்னா, ஒரிஜினல் டேட்டாவ ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் நம்பர வச்சு டிவைட் பண்ணி, அதுல வர ரிமைண்டர ஒரிஜினல் டேட்டால பேக் சைடு ஆட் பண்ணி, அத வந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த சென்ட் பண்ண டேட்டா ரிசீவர் சைடு மறுபடியும் வந்து அந்த ப்ரீ டிட்டர்மைன்ட் நம்பரால டிவைட் பண்ணப்பட்டு, அதுல ரிமைண்டர் வந்துச்சுன்னா, அது எரர் இருக்கிறதாவும், ரிமைண்டர் இல்லாத பட்சத்துல அந்த டேட்டா எந்த ஒரு டேமேஜும் ஆகாம டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கும். இப்படிதான் இந்த சிஆர்சி மெத்தட் ஒர்க். இந்த டேட்டா வேர்ட பார்த்தோம்னா, என்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த டிவைஸரோட லென்த்த வந்து கே அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளோட. சிஆர்சிக்கு இந்த ஒரிஜினல் மெசேஜ எக்ஸாம்பிளா எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, சிஆர்சி ஜெனரேட்டர ஜெனரேட் பண்றோம். அதுக்கு பாலினாமியல் ஜெனரேட்டர் வச்சு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இந்த ஃபார்முலா x⁻3 + 1 அத யூஸ் பண்றோம். அதுதான் பாலினாமியல் ஃபார்முலா. இது எப்படி ஜெனரேட் பண்ணுவோம்னா, x⁻0லேருந்து x⁻3 வரைக்கும் நம்ம டேட்டாவ அஸ்யூம் பண்ணோம் இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணி. இப்போ x⁻3க்கு 1ஓ, x⁻0க்கு 1ஆ அஸ்யூம் பண்ணணும். இந்த 1 x⁻0வாவும், இந்த x⁻3 இருக்குல்ல, அது x இருக்கிறதால இதுக்கு 1ஆவும் அஸ்யூம் பண்றோம். இல்லாத டிஜிட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம் 0 0 இல்லாத டிஜிட் என்னன்னா x⁻1 x⁻2க்கு 0 0 ஆட் பண்றோம். இப்ப சிஆர்சி ஜெனரேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு 1001 இந்த 4 பிட் கிடைக்குது. 2வது ஸ்டெப் என்னன்னா, இப்போ ஒரிஜினல் டேட்டா இது இருக்குல்ல, இந்த டேட்டாவோட எவ்வளோ நம்ம ஆட் பண்ணணும்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா பிட்டு. இங்க நம்ம சிஆர்சி ஜெனரேஷன் 4 பிட் கண்டுபிடிச்சிருக்கோம். அத வந்து கே அப்படின்ற கேன்னு டினோட் பண்ணுவோம். இது கே மைனஸ் 1 பிட்ட வந்து இங்க ஆட் பண்ணணும். கே என்னது 4 பிட்டு. அப்போ -1 போட்டோம்னா 3 பிட் இங்க வந்து 0 0 0ன்னு 3 பிட் இந்த இடத்துல ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் இங்க பாலினாமினல் ஜெனரேஷன் மூலியமா சிஆர்சி ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்து என்ன பண்றோம், டிவைஸரா அஸ்யூம் பண்ணி இங்க டிவைட் பண்ண போறோம். இப்போ நார்மல் டேட்டானா நம்ம ஈஸியா டிவைட் பண்ணிடலாம். இது 0 அண்ட் 1ஸா இருக்கிறதால எக்ஸ்ஆர் மெத்தட் மூலியமா தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். எக்ஸ்ஆரோட ரூல் என்னன்னா, சேம் இன்புட் இருக்கும்போது, அதாவது 1 1 அப்படி இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வந்து அவுட்புட்டா கிடைக்கும். அதேமாரி 0 0 அப்படி இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் அவுட்புட் கிடைக்கும். டிஃபரெண்ட் இன்புட் இருந்தா மட்டும் தான், அதாவது 0 1 இல்ல 1 0 இந்த மாரி இருந்தா மட்டும் தான் ட்ரூ இன்புட் கிடைக்கும். ட்ரூனா என்னன்னா 1. அப்படியே இங்க அப்ளை பண்ண போறோம் இந்த டிவிஷன்ல. இப்ப இங்க பார்த்தோம்னா 0 1 அப்பன்னா டிஃபரெண்ட் இன்புட் 1 அவுட்புட் கிடைக்கும். 1 0னா டிஃபரெண்ட் இன்புட் 1 சேம் இன்புட் இது 2ம் அதனால 0 0 கிடைக்கும். இதே மாரி ஃபுல்லா அப்ளை பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் 0 1 1 இந்த ஒரிஜினல் நம்பரோட சிஆர்சி ஆட் பண்றோம்ல, k-1 ஆட் பண்ணா அத என்ன சொல்லுவோம் டினோட் பண்ணுவோம், n அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல அததான் சொல்லியிருக்காங்க. இத நம்ம ஃபைனலா அவுட்புட்
ஃபார்ம் பண்றத கோட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோட் வேர்டுன்னா n+k-1 பிட்ட தான் கோட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். nன்றது என்னது? இங்க நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்க டேட்டா. அதுவும் பிளஸ் இங்க கடைசியா 3 டிஜிட் எடுக்கிறோம். ஏன்னா k-1 தானே ஆட் பண்ணோம் இங்கேயும். இங்கேயும் வந்து நம்ம ரிமைண்டர்லயும் எவ்வளோ எடுக்கணும்? k-1 தான் எடுக்கணும். அப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு இதுதான் ரிசல்ட்டா கிடைக்குது. இதை தான் நம்ம என்ன பண்ணோம்? ரிசீவருக்கு சென்ட் பண்ண போறோம். டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணும்போது மறுபடியும் இதை செக் பண்ணோம். எதை வச்சு செக் பண்ணோம்னா, இந்த பாலினாமியல் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து டிவைசரா எடுத்து இந்த டேட்டாவை வந்து அப்படியே டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 0 கிடைக்கணும். அப்போதான் கரெக்டான அவுட்புட் போகுதுன்னு அர்த்தம். இல்ல சப்போஸ் ரிமைண்டர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல, அப்போ ரிசீவர் வந்து ஏதோ எரர் இருக்குன்னு சொல்லியும் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடும். 0வா இருந்தா மட்டும் தான் ரிமைண்டர் 0வா இருந்தா மட்டும் தான் அந்த டேட்டா வந்து அக்செப்டபிள் ஃபார்மட்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.